Hi everyone. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா CSE branches மட்டுமே வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும் தான். எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க ஃபோன் பண்ணி என்னன்னா CSE branches எல்லாம் எனக்கு கிடைக்குமா சார் என் கட் ஆஃப்க்கெல்லாம். இங்க நான் சொல்ல போறது 200 ல இருந்து 80 வரைக்கும் இருக்கிற எல்லா கல்லூரியும் நான் சொல்ல போறேன். 80 கெல்லாம் வந்து கட் ஆஃப்க்கெல்லாம் CSE branches கிடைக்குமாங்க சார்? கிடைக்கும். யாருக்கு என்ன எப்படி கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்றேன். தெளிவா பாருங்க. ஏன்னா பிரிச்சு சொல்ல போறேன். 200 ல இருந்து ஒரு 180 வரைக்கும் ஒரு குரூப், 180 ல இருந்து 150 160 வரைக்கும் ஒன்று, 150க்கு கீழே வந்து என்ன பண்ணணும், எந்த மாதிரி காலேஜெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லுவேன். ஸோ CSE branches வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த விஷயமெல்லாம் தெரியாமல் எதுவுமே சர்ச் பண்ணி பார்க்காம அவங்க மேலே நம்பிக்கை வைக்காம நேரடியாக போய் காலேஜ் ஜாயின் பண்ணவங்களுக்கு தான் இந்த வீடியோ சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா வந்து நேரடியாக நம்ம காலேஜ் போய் போகிறோன்னா பணம் இருக்கவங்கன்னா ஓகே, பணம் இல்லாத நம்மளும் போய் டொனேஷன் கட்டி படிக்கிறோம்னு நினைக்கும் போது எனக்கு வருத்தமாக இருக்குங்க. அது ஏன் நான் வந்து இப்படி சொல்லி காமிச்சேன் அப்படின்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம கவுன்சிலிங்க்கு ஏன் வெயிட் பண்ணக்கூடாது? கவுன்சிலிங் ஏகப்பட்ட சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீட்டு கிடைக்கும்னு சொல்கிறக்காக தான் CSE branches எடுத்து பேசுகிறேன். ஏன்னா அதுதானே டிபெண்ட் பண்ணி எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. 75% மாணவர்கள் CSE branches தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதில் என்னெல்லாம் அப்படின்னா ADS, AML, IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன், CSBS, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான கோர்ஸாக பார்க்கப்படுகிறது மாணவர்கள் மத்தியில். ஸோ அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா எபோவ் 180 இருக்கும்போது எபோவ் 180னா 181லேருந்து 200க்குள்ளே கட் ஆஃப் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்காதான்னு வெப்சைட்டில் பார்த்தா தெரிஞ்சிடும். TNEonline.org வெப்சைட்டில் பார்த்தா தெரிஞ்சிடும். ஆனால் என்னதான் இருந்தாலும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது இந்த காலேஜ் வைக்க தவறாதீர்கள். யாராக இருந்தாலும் வைங்க, யாராக இருந்தாலும் கம்மி கட் ஆஃப் இருந்தாலும் வைங்க. ஆனால் 180க்கு மேலே இருந்தால் இந்த காலேஜில் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்ணா யூனிவர்சிட்டி CEG கேம்பஸ் கவுன்சிலிங் கோடு 1, கவுன்சிலிங் கோடு 4 வந்து MIT கேம்பஸ், 13145 ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார், 2007 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், 2005 GCT கோயம்புத்தூர். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து 180க்கு மேலே இருந்தால் மட்டும் தான் டச்சே பண்ண முடியும், எந்த கேட்டகரியாக இருந்தாலும். ஒருவேளை SC SC STயாக இருந்தாலும் கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் இது இங்கே கிடைக்கிறது ஓரளவு கஷ்டம்தான். 180க்கு மேலே இருந்தால் ட்ரை பண்ணலாம். MBC BC OC BCMலாம் 190க்கு மேலே இருந்தால் தான் ட்ரை பண்ணலாம். அதனால தான் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். SC SC ST 180லேருந்து 150 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். இந்த ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்க கல்லூரிகள். இதில் இஃப் 180 எபோவாக இருந்தீங்கன்னா MBC BC OC BCM கேன் ட்ரை. இந்த ப்ளூ கலர் இருக்க கல்லூரியெல்லாம் 180க்கு மேலே இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 180லேருந்து 150 வரைக்கும் கன்ஃபார்மாக கிடைக்கும். யாருக்குன்னா SC SC STக்கு. சரிங்களா? PHG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2006, 1315 சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை, 1113 RMK காலேஜ், இதெல்லாம் அட்டானமஸ் காலேஜ் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், 2615 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், 5901 அழகப்பா செட்டியார், இது வந்து சிவகங்கை, 1304 ஈஸ்வரி காலேஜ் சென்னை, 4974 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. இதெல்லாமே நான் ஆர்டர் வைஸ் கொடுக்கலங்க. நான் வந்து இந்த ப்ளூ கலர் எல்லாமே ஆர்டர் வைஸ் ரேங்கிங் வைஸ் எல்லாம் நான் கொடுக்கல. CSE branches இந்த கட் ஆஃப்குள்ளே கிடைக்குங்கிறத வரியில் தான் கொடுத்துருக்கேன், தவிர ஆர்டர் வைஸ் ரேங்க் வைஸ் எல்லாம் கிடையாது. 1419 ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, 5008 தியாகராஜர் காலேஜ் மதுரை, 2377 PHG இன்ஸ்டியூட் ஆஃப் அப்ளைட் ரிசர்ச் ஸோ கோயம்புத்தூர், 1219 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ், 1450 லோயலா ஐகேம், இது ரொம்ப முக்கியமான காலேஜ், 2712 குமரகுரு. லோயலா ஐகேம் வந்து இன்னும் அட்டானமஸ் ஆகலை. 2718 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் கோயம்புத்தூர், 1211 ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், 2711 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், 4960 மெப்கோ ஷெலாங், இது வந்து விருதுநகரில் ரொம்ப முக்கியமான ஒரு காலேஜ். அடுத்தது 1399 சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது ஒரு அட்டானமஸ் காலேஜ், 2702 பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, 5986 வேலம்மாள், 1112 RMD, 2719 ராமகிருஷ்ண இன்ஜினியரிங் காலேஜ். இதில் சென்னை இன்ஸ்டியூட்டில் இன்னொரு பிரான்ச் இருக்குங்க. போன வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே அதில் சீட் முடிச்சிருச்சு. சித்தார், அதாவது சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் அப்ளைட் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. அதில் 4-5 கோர்ஸ் தான் இருக்குது. அது சீக்கிரமாகவே ஃபில் ஆயிடுச்சு. அந்த காலேஜ் நீங்கள் மென்ஷன் பண்ணலை. அது 1398 கவுன்சிலிங் கோடு, அதுவும் ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்க மாதிரி தான். சரிங்களா? இந்த ப்ளூ கலர் இருக்கிறது எல்லாமே நான் இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன். இந்த காலேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா SC SC STனா 180லேருந்து 150க்குள்ளே கிடைக்கும். இஃப் 180க்கு எபோவுக்கு மேலே இருந்தீங்கன்னா MBC BC OC BCM கேன் ட்ரை.
சாய்ஸ் பில்லிங்கில் நீங்கள் எல்லாமே வைங்க, சீட் காட்டும், அதில் எல்லாம் வைங்க. நீங்கள் கிடைக்குதோ இல்லையோ வச்சுருங்க. நான் அப்படி தான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், வச்சுருங்க. பட் கண்டிப்பாக ஓரளவுக்கு நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்கு எம்பிசி, பிசி, பிசிஎம், ஓசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி என்ன கம்யூனிட்டியாக இருந்தாலும் 150க்கு கீழே இருந்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியங்க. மஞ்சள் கலர் இருக்கிறது. இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆசைப்பட்டீங்கன்னா இதுதான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ன கோர்ஸாக இருந்தாலும் ஆசைப்பட்டீங்கன்னா இதுதான். 2025 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். சார் 150 கீழே கிடைக்குமா? கண்டிப்பாக யார் கிடைக்குன்னா எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மஞ்சள் கலர் மார்க் பண்ணிக்கிறது என்னன்னா எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு 150க்கு கீழே இருந்தாலும் ஈஸியாக கிடைச்சிடும். ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கலர் பண்ணியிருப்பேன், கீழே ஒரு குரூப் ஆஃப் காலேஜஸ் போட்டிருப்பேன். அது வந்து எம்பிசி, பிசி, பிசிஎம், ஓசி அவங்க ட்ரை பண்ணலாம். இது வந்து நீங்கள் சாய்ஸில் வச்சுக்கோங்க. பட் இது கிடைக்காது. 150க்கு கீழே இருந்தால், இந்த மஞ்சள் கலர் இருந்தால் எம்பிசி, பிசி, பிசிஎம், ஓசிக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இருந்தால் கன்ஃபார்மாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 1216 சவிதா, 1432 ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, 1210 பனிமலர், 2722 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, 1126 JNN இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது ஒரு அட்டானமஸ், நோட் பண்ணிக்கோங்க. 2603 GCE பார்கூர், 2709 GCE ஈரோடு, 2706 டாக்டர் மகாலிங்கம், 1120 வேலம்மாள் அட்டானமஸ், 1516 தந்தை பெரியார், 1128 RMK காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து RMK அதோட பிரான்ச்சு, 2618 சோனா, மிக பிரம்மாண்டமான ஒரு காலேஜ் சேலத்தில், 3465 GCE ஸ்ரீரங்கம், 2764 KPR இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ். ஸோ இதுவும் நல்ல காலேஜ் தான். 2739 ஸ்ரீ ஈஸ்வர், 4962 நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி, 1422 SRM வள்ளியம்மை, 1324 ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, 2710 கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான கல்லூரி ஃபார் எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு கண்டிப்பாக கிடைக்கும் 150 கீழே இருந்தாலும். பட் எம்பிசி, பிசி, ஓசி, பிசிஎம்முக்கு கிடைக்காது. பட் ட்ரை பண்ணுங்க, இருக்கான்னு நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் பாருங்கள். பட் இது வந்து வச்சுக்கோங்க நீங்கள். பட் கீழே இருக்கிற இந்த ப்ரௌன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். யாருக்கு அப்படின்னா 150க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எம்பிசி, பிசி, ஓசி, பிசிஎம்க்கு. எஸ்சி, எஸ்சி, எஸ்டினா இனிமேல் எந்த காலேஜ் வேணாலும் கிடைக்கும். இங்கே இருக்க இந்த மஞ்சள் கலர் கீழே இருக்கிற எல்லா காலேஜுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம், எல்லா காலேஜிலும் சீட் கிடைக்கும். சரி, 1306 JPR, 2622 VSB கோயம்புத்தூர், அது வந்து கரூர், கரூர் இது வேற அட்டானமஸ். இது 2723 வேலல்லார் ஈரோடு, 1118 வேல்டெக் மல்டிடெக், 2727 ஸ்ரீ சக்தி LNT பைபாஸ். ஒரே நேம் காலேஜில் இருக்கும். ஐ மீன் ஒரே நேமில் காலேஜ் பேர் இருக்கும். அதனால் கவுன்சிலிங் கோடு வச்சு தான் டிஃப்ரென்ஸ் பண்ணணும். அதனால் கவுன்சிலிங் கோடு வச்சு பார்த்துக்கோங்க. LNT பைபாஸ் இது வந்து அட்டானமஸ் காலேஜ். 2736 டாக்டர் NGP, 4971 சேவியர், சென்ட் சேவியர். இது 5904 KLN, ரொம்ப முக்கியமான அட்டானமஸ் காலேஜ். 3830 K ராமகிருஷ்ணன், 2653 நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், 2608 M குமாரசாமி அட்டானமஸ், 5910 PSNA ரொம்ப முக்கியமான காலேஜ் அட்டானமஸ், 2369 GCE தருமபுரி, 1309 மீனாட்சி சுந்தரராஜன், 3011 UCE இது வந்து பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், 3819 சாரநாதன், 3826 கொங்குநாடு, 2751 KGISL, அடுத்தது 1311 KCG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, 2750 கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, 4959 காமராஜ், 2708 இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, 2715 நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு, 2735 கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, 2726 SNS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, 3795 SRM TRP, 1122 வேல்டெக் ஹைடெக், 4955 பிரான்சிஸ் சேவியர், 2357 VSP இன்ஜினியரிங் காலேஜ் டெக்னிக் கேம்பஸ், இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் கோயம்புத்தூர். அட்டானமஸ் நான் மென்ஷன் பண்ணல, அட்டானமஸ் தான். 2741 PE இன்ஜினியரிங் காலேஜ், 2704 CIET கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. பார்த்தீங்களா, காலேஜ் பேரில் ஒரே மாதிரி இருக்கு. 4917 சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, 1114 SA இன்ஜினியரிங் காலேஜ், 2613 KSR காலேஜ், 3701 K ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, நல்ல காலேஜ் தான். 1307 ஜெருசலம், 2729 நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது வந்து அட்டானமஸாக மாறிடுச்சு, அட்டானமஸ் இது. 1408 IFET, 2634 எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், 2734 SNS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், 1452 பெரி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ், 2601 அதியமான், 2607 KS ரங்கசாமி, 2725 ஸ்ரீ ராமகிருஷ்ணன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, 1140 JPR இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி,
1236 வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து வேலம்மாள் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டோடது. 5009 GCE போடி. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து 150 கிலோ இருக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். இந்த பச்சை கலர் இருக்கிறது உறுதியாக கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும். 150 கீழே நான் இருக்க சார், எம்பிசி பிசிஎம் ஓசி பிசி கேட்டகரியில் 150 கீழே இருக்க சார், கிடைக்கும். இதுவே SC SC STனா எது வேணாலும் கிடைக்கும். இந்த மஞ்சள் கலர்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எது வேணாலும் கிடைக்கும். ஓகேவா? பிரத்யூஷா 1110 2620 விவேகானந்தா, இது வந்து உமன்ஸ் காலேஜ். 2711 பாவை, 2707 ஈரோடு செங்குந்தார், 4965 PSR, 3805 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், 2651 ஜெய் ஸ்ரீராம் திருப்பூர், இது அட்டானமஸாக மாறி இருக்கு. 2609 மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ், 3806 EGS பிள்ளை, 4678 ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, 1026 UCE காஞ்சிபுரம். ஸோ ஆக்சுவலாக சில கல்லூரிகளில் நீங்கள் போய் வெப்சைட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொன்னது மாதிரி நான் சொல்லியிருப்பேன் ஒரு காலேஜ், அது நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா 140 113 கட் ஆஃப் போட்டிருப்பாங்க. ஈவன்தோ நீங்கள் 150 கீழே இருந்ததுனாலே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அந்த கல்லூரியை, கிடைச்சால் கிடைக்கலாம். ஏன்னா சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த காலேஜில் கொங்கு நாடு காலேஜில் 150 கீழே தான் பிசிக்கு போன வருஷம் கிடச்சிருந்துன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம்? சாய்ஸ் ஃபில்லிங் டைமில் நிறைய பேருக்கு அது கான்செப்டே தெரியறதில்ல. சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம், ஆனால் கண்டிப்பாக கிடைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கல்லூரிகள் தான் இதெல்லாம். நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம் ஆப்ஷன்ஸில். கிடைக்குங்கிற கல்லூரியை கடைசியாக வச்சுட்டு கிடைக்காதுங்கிற கல்லூரியை மேலே வச்சுக்கோங்க. அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் இப்போ 170 நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா? கிடைக்காது. நான் மேலே வச்சுக்குவேன். எனக்கு வேக்கண்ட் இருந்தால், வேக்கன்சி லிஸ்ட்டில் வேக்கண்ட் இருந்ததுன்னா எனக்கு நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது வேக்கண்ட் இருந்தால் நான் வச்சுக்குவேன். ஏன்னா கிடைச்சா லக்கு தானே, கிடைக்காது இருந்தாலும் மேலே வைக்க வேண்டியது நம்ம கடமை. வச்சுக்கிட்டே வாங்க. நடுவில் வந்து கிடைக்குமா கிடைக்காதா மாடரேட்டாக இருக்குது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்கிற லிஸ்ட்டை வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு தான் இது நான் பண்ணி தந்திருக்கேன். இன்னும் 50 கல்லூரிகள் மிச்சம் இருக்குங்க. நான் வந்து சொல்லாமுட்டேன்னு நினைக்காதீங்க. அந்த 50 கல்லூரிகள் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுத்துக்கலாம். நல்ல கல்லூரிகள் தான் சிஎஸ்சிக்கு எடுத்துக்கலாம். பட் ஏன் சார் சொல்லலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது போதும். இப்போதைக்கு இதை வச்சு நீங்கள் வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோ வரும் நம்மளோடது, அதை வச்சு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். இது சிஎஸ்சி பிரான்ச்சஸ்க்கு மட்டும் நீங்கள் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு இதை நான் பிடிஎஃபாக நான் கன்வெர்ட் பண்ணி டிஸ்கஷன் பாக்ஸில் வைக்கிறேன். நீங்களும் பாருங்கள், ஆராய்ச்சி பண்ணுங்கள். நீங்கள் வந்து அந்த வெப்சைட்லேயும் அடித்து பாருங்கள், இந்த காலேஜிலலாம் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு அடித்து பாருங்கள். இந்த கம்ப்யூட்டர் பிரான்ச்சில் கண்டிப்பாக நமக்கு ஏதாவது வழி இருக்கும். சப்போஸ் கம்ப்யூட்டர் பிரான்ச் கிடைக்கல என்ன பண்ணலாங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், சீட்டு நிறையா இருக்குது. வெயிட் ஃபார் கவுன்சிலிங். தேங்க்யூ.